தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் முக்கிய தலைவர்கள் நடத்திய பரப்புரையை தற்போது பார்க்கலாம். புதுச்சேரியில் பரப்புரை மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாஜகவில் தோல்வி அடைபவர்களுக்கு ஆளுநர் பதவி காத்திருப்பதாக தெரிவித்தார். பிஜேபியில் இருந்தா இது ஒரு சௌகரியங்க, தோத்து போனா எங்கேயாவது ஆளுநர் அமைச்சிருவாங்க. இப்ப அடுத்த பலியாடு ரெடியா இருக்கு. அக்கா தமிழிசை அவர்களை மீண்டும் என்ன பண்ணிருக்காங்க, இங்கேருந்து ராஜினாமா பண்ணி தென் சென்னையில நிக்க வச்சிருக்காங்க. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது தெரிஞ்சே போய் ஆடு போய் தானா போய் தலையை நீட்டும்ல, அது மாதிரி அக்கா தமிழிசை அக்கா இந்த முறை தென் சென்னையில இருந்து நிக்கிறாங்க. தேனி தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு நன்றாக தெரியும் தேனியில் தனக்குதான் வெற்றி வாய்ப்பு உள்ளது என தெரிவித்தார். முதலமைச்சர் என்ன சொன்னார், அன்னைக்கு எதிர்க்கட்சி இருந்தப்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படித்தானே பேசுவாரு. காமெடியா சொன்னார், எங்க ஊருக்காரு தான் அவரும், அதனால காமெடியா சொன்னார். இந்த ஊழல் அமைச்சர்களை எல்லாம் புள்ளார புடிச்சு போடுன்னு சொன்னார். கரூர்ல போனப்ப இப்ப பாவம் தம்பி செந்தில் பாலாஜி ஜெயில இருக்காரு, அவர் அம்மா இதுல அமைச்சரா இருந்தார். 2016 போய் ஸ்டாலின் என்ன பேசினாருங்கிறத நீங்க சோசியல் மீடியால பாத்திருப்பீங்க. காங்கிரஸ், பாரதிய ஜனதா தலா 10 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி செய்தாலும் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என மதுரையில் பரப்புரை மேற்கொண்ட சீமான் விமர்சித்தார். என் பங்காளி வடிவேலு இதுல ஒரு கையெழுத்து, இதுல ஒரு கையெழுத்து, இதுல ஒரு கையெழுத்து. பார்த்திபன் கேப்பாரு, என் தம்பி சேரன் எடுத்த வெற்றி கொடி கட்டல, இதுல ஒரு கையெழுத்து, இதுல ஒரு கையெழுத்து. போட்டாச்சு போட்டாச்சு எத்தனை, அது மாதிரி ரெட்டையில போட்டாச்சு போட்டாச்சு, உதேசி போட்டாச்சு, கைய போட்டாச்சு, தாமரை போட்டாச்சு, கை 10 ஆண்டு ஆண்டுச்சு, 10 ஆண்டு. பாரதிய ஜனதா தாமரை 10 ஆண்டு ஆண்டுச்சு, அதனால லட்சக்கணக்கான மக்கள் மாண்டுச்சு. தட்சாலி வரானார், இங்க ஒண்ணு நடக்கல. திமுகவின் 3 ஆண்டுகள் ஆட்சி எப்படி இருந்தது என தேர்தல் முடிவுகள் வந்தவுடன் தெரிந்துவிடும் என ஆரணியில் பரப்புரை மேற்கொண்ட பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார். எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளருக்கு போட்டால் என்ன நடக்கும்? உங்களுடைய விவசாய நிலங்கள் எல்லாம் பறிபோகும், விவசாயம் செழிக்க. இது 3 ஆண்டு கால ஆட்சிக்கு இதுல தெரிஞ்சுக்கலாம். திமுக 3 ஆண்டு கால ஆட்சி இந்த தேர்தல் மூலமாக கணிக்கப்படும். திமுக ஆட்சி என்றாலே இருண்ட கால ஆட்சி என திருப்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இவ்வாறு விமர்சித்தார். நம்முடைய மின்சாரம் என்பது 3 பேஸ், மும்முனை மின்சாரம் 3 பேஸ் வரணும், 24 மணி நேரமும் கூட இருக்க வேண்டும் என்று. ஆனா உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் வருகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் பவர் கட் என்பது கூடவே வந்துடும். திராவிட முன்னேற்ற கழகமும் இருட்டும் ஒன்றாகவே பயணம் செய்வார்கள். எப்பெல்லாம் ஆட்சிக்கு வர்றாங்களோ மின்சாரம் தடை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட பிறந்த ஒரு சொத்து. அதையும் கூட தீர்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது, அதையும் செய்கின்றோம். வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ், வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.